யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதுதான் இந்தியால பல குடும்பங்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். இத சரி பண்ண இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல 100ல 7 பேரு தங்களோட மருத்துவ செலவுனால மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே போறாங்க. இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம். அப்போ இந்த நிலைமைய மாத்த என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதா நம்ம நோக்கம். வாங்க, இந்தியாவோட இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் புதிரை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்னு பாப்போம். எதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த மருத்துவ செலவுகளால இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க? பாருங்க, இது நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல. நம்ம அரசாங்கத்தோட திங்க் டேங்கான நிதி ஆயோக் 2021லயே ஒரு ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க. மக்கள் அவங்க கை காசை போட்டு மருத்துவத்துக்கு செலவு பண்றது தான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு. இந்த சொந்த பண செலவு, அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம சேமிப்புல இருந்து மருத்துவமனைக்கு பணம் கட்டுறது. இது சின்ன வருமானம் பெரிய வருமானம்னு பார்க்காது. எந்த குடும்பமா இருந்தாலும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில தள்ளிடும். சரி, இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, சுருக்கமா PMJAY. இது என்னன்னா, உலகத்திலே அரசாங்கம் நடத்துற மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் இதுதான். ரொம்பவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையா இது இருக்கு. இதோட முக்கியமான பயன் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் மருத்துவமனை சிகிச்சை, அதாவது கையிலிருந்து காசு கொடுக்காம சிகிச்சை பார்த்துக்கலாம். இது 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை சிகிச்சைகளுக்கு பொருந்தும். அப்போ இது யாருக்கெல்லாம் கிடைக்குது? குப்பை பொறுக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, தெருவோர வியாபாரிங்க, கட்டுமான தொழிலாளிங்கன்னு நம்ம சமூகத்தோட அடித்தட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த திட்டத்தோட இலக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம நாட்டு மக்கள் தொகையில கீழே இருக்கிற 50% மக்களை கவர் பண்றது. அதாவது கிட்டத்தட்ட 70 கோடி மக்களுக்கு ஒரு சுகாதார பாதுகாப்பு கொடுக்கறது தான் இதோட நோக்கம். சரி, ஒரு பக்கம் அரசாங்கம் ஏழைகளை பாத்துக்குது. ஆனா இந்த கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த திட்டத்துல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கேள்வி. ஏழைகளை அரசாங்கம் பாத்துக்குது, பணக்காரங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? அவங்க தான் இந்த விடுபட்ட நடுத்தர மக்கள். இந்தியாவோட காப்பீட்டு நிலவரத்தை பாத்தீங்கன்னா இது நல்லா புரியும். ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கீம்ல பலன் பெற 70 கோடி மக்கள், இன்னொரு பக்கம் பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த பாதுகாப்புமே இல்லாம ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும்னா அது 40 கோடி. ஆமாங்க, நம்ம மக்கள் தொகையில சுமார் 30%, அதாவது 40 கோடி மக்களுக்கு மருத்துவ செலவுக்கு எந்த ஒரு நிதி பாதுகாப்பும் இல்லாம இருக்காங்க. இந்த விடுபட்ட நடுத்தர மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேற யாரும் இல்ல. சுயதொழில் செய்றவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க, ஏன் இப்போ இருக்கிற கிக் எக்கானமில வேலை செய்யற டெலிவரி பார்ட்னர்ஸ் வரைக்கும் இவங்க தான். ஆனா இப்போ இந்த பெரிய இடைவெளியை நிரப்புறதுக்கு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் புரட்சியே நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நிலைமை தலைகீழா மாறிட்டு வருது. முன்னெல்லாம் ஒரு கிளைம் வாங்குறதுக்கு பல நாள் காத்திருக்கணும். ஆனா இப்போ நீங்க மருத்துவமனையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள 3 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் ஒப்புதல் கொடுக்கணும்னு ரூல்ஸ் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையமான IRDA ஏகப்பட்ட புது விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே பாலிசி வாங்க வயது ஒரு தடையே கிடையாது. கேஷ்லெஸ் கோரிக்கைகளுக்கு 1 மணி நேரத்துல முடிவு சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் 100% பணமில்லா சிகிச்சையை அடையணுங்கிறது தான் இலக்கு. சரி, இதெல்லாம் இப்ப நடக்கிற மாற்றங்கள். இந்தியாவோட நீண்டகால சுகாதார பார்வை என்னவா இருக்கு? வாங்க பார்க்கலாம். இதான் அந்த பெரிய லட்சியம். 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு. இது நம்ம நாட்டோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான IRDAIயோட லட்சிய நோக்கம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு தெளிவான இலக்கு. அப்போ இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் அரசாங்கத்தோட திட்டங்கள், இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனங்களோட புது முயற்சிகள், இதுக்கு மேல இந்த புது விதிகள், இதெல்லாம் ஒன்னு சேரும்போது இந்தியால ஒருத்தரை கூட விட்டு வைக்காத ஒரு முழுமையான சுகாதார அமைப்பை நம்மளால உருவாக்க முடியுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.